السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، قال تعالى: ويسألونك عن ذي القرنين قل ساءة عليكم منكم ذكرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கணேசருக்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நாட்களின் இடைவெளிக்கு பிறகு அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ்வின் அவனுடைய தூதுவர் நமக்கு கூறி காட்டிய அவர்கள் இறக்கி தந்த விஷயங்களை பற்றி, நல்லதோர் பாகங்களை பற்றி நம்மெல்லாம் ஒவ்வொரு தினமும் தொழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு வரலாறு என்னவென்று சொன்னால், இந்த ஒரு ஆளினும் குறிப்பிடாத ஒரு வரலாறு. அதாவது, இந்த உலகத்திலே முன்னொரு காலத்தில் சமுதாயத்தில் வாழ்ந்திட்ட ஒரு நபி அல்லது ஒரு நல்லடியார் என்று குழப்பத்திற்குறித்தான ஒரு செயலுள்ளான ஒரு மனிதரை பற்றி நாம் இன்று பார்ப்போம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகையில், வயஸ்அலூனக அனி தில் கர்னைனி, மேலும் இந்த தில்கர்னைன் நபியே உம்மிடம் இந்த தில்கர்னைனை பற்றி கேட்கின்றார்கள். தில்கர்னைன் நபி என்றால் யார் என்று கேட்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சததலு அலைக்கும் மின்ஹும் திக்ரா, நீங்கள் அவரிடத்தில் இப்படி சொல்லுங்கள், நான் அவரை பற்றி சில விவரங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா தில்கர்னைன் என்ற ஒரு மனிதர் அல்லது ஒரு நபியை பற்றி உரித்தான ஒரு வரலாற்றை கூறி காட்டினார்கள். அது ஹதீஸ்களிலே வருகிறது. அன்பானவர்களே, குர்ஆன் வசனத்திலே தில்கர்னைன் என்றால் யார், நபியினுடைய வரலாற்றிலே, நபியினுடைய அந்த நபி மொழியிலே தில்கர்னைன் என்பவர் யார், அவர் நபியா அல்லது ஒரு நல்லதொரு மனிதனா என்று பார்த்தால், சில வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபியாக இருக்கக்கூடும் என்றாலும் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவர் ஒரு நல்ல மனிதர் என்று, நல்லடியார் என்று சில வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. நாம் இந்த குழப்பத்தை விட்டு தில்கர்னைன் என்பவர் எப்பேற்பட்டவர், அவருடைய வரலாறு என்ன என்பதை சில மணித்துளிகளில் நாம் கடந்து தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, தில்கர்னைன் என்பவர்கள் முன்னொரு காலத்திலே வாழ்ந்திட்ட ஒரு மனிதர். அவர் நபியா என்று அல்லது நல்ல மனிதரா என்று குழப்பம் உள்ளதிலே நிறைய வரலாறுகள் உள்ளன. தில்கர்னைன் என்பவர் இந்த உலகத்தை முழுவதும் சுற்றிய ஒரு மாபெரும் ஒரு உளவாளி. உலகத்தை சுற்றினார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், சீரு ஃபில் அர்தி, உலகத்தை நீங்கள் சுட்டி பாருங்கள். ஏன், அதில் உள்ள அவசியங்கள், அதில் உள்ள அதிசயங்கள் அனைத்துமே உங்களை என்னுடைய இறை சத்தை உங்களுக்கு நிறுவட்டக்கூடும் என்பதாக. எனவே தில்கர்னைன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மட்டுமல்லாமல் அந்த செல்வத்தினை உலகத்தை சுற்றி எங்கெல்லாம் பாலடைந்து கிடக்கின்றதோ அனைத்தையும் சீர்திருத்தும் ஒரு மிகப்பெரிய கொடையாளியாக அல்லாஹ்வினுடைய ஒரு தூதராக இருந்தார்கள். ஒரு முறை அப்படித்தான் ஒரு கிராமத்திற்கு செல்லுகிறார்கள். இது குர்ஆனினுடைய வசனத்தில் வருகிறது. ஒரு கிராமத்துக்கு செல்லுகிறார்கள். அங்குள்ள மக்கள் தில்கர்னைனுடைய கையை பிடித்து அவர்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். நாங்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலத்திலே எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ன என்று தில்கர்னைன் அவர்கள் கேட்க, நாங்கள் இரவு தூங்குவோம், ஃபஜர் எழுந்திரித்து பார்த்தால் எங்கள் ஊர் எங்களுக்கே அடையாளம் தெரியாது. ஏன் அவ்வாறு சொல்லுகிறீர்கள்? ஏனென்று சொன்னால், இங்கிருக்கின்ற யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் அனைத்தையும் என்ன செய்து விடுகிறார்கள், உறுதியாமல் ஆகிவிடுகிறார்கள். நாங்கள் தினமும் இரவு தூங்கும் பொழுது எங்கள் ஊர் ஆழ்ந்த அமைதியிலேயும் அழகான முறையிலேயும் அடுக்கி வைக்கப்பட்ட நிலங்களாக இருக்கும். ஆனால் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி ஃபஜருக்கு எழுந்திரித்தால் அப்படியே மாறிக்கிடக்கும். எனவே இந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்திற்கு ஒரு முடிவை செய்து விடுங்கள் என்று கேட்க, உடனே யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய இடத்தை விரைந்து தில்கர்னைன் அவர்கள் சென்று
தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் செலவு செய்தவர்களாக ஒரு இரும்பாலான சுவற்றை தங்கத்தை உருக்கி மிக பெரிய ஒரு கட்டிடத்தை எழுப்பினார்கள். இந்த கட்டிடம் வான அளவிற்கு உயர்ந்திருக்கும். ஏன்? அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அன்றிலிருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் ஒரு மகனுடைய அந்த குழுவில் இருந்து வந்தவர்கள் தான். அன்பானவர்களே, நாம் விஷயத்திற்கு வருவோம். இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அந்த சுவர் வைக்கப்பட்டது முதல் அதனுடைய வருகை இல்லாமல் இருக்கின்றது. அதனுடைய வருகை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளிலே வரும் என்பதாக ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சமுதாயத்திற்கு தெளிவாக கூறி காத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த யாஜூஜ் மாஜூஜ் வராதிருப்பதன் காரணம் என்ன என்றால், துல்கர்னைன் அவர்கள் அந்த சுவற்றை எழுப்பியதன் காரணத்தினால். நாம் எல்லாம் அன்பானவர்களே ஒரு விஷயத்தை அறிய வேண்டும். அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஒவ்வொரு நாளும் அந்த சுவற்றை தங்களுடைய நகங்களால் கீறிக்கொண்டே இருக்கின்றதாம். அது கீறப்பட்டு சிறு துளையாக ஆகிவிடுகின்றன. திரும்பவும் சென்று உறங்கிவிடுகின்றன. ஃபஜர் நேரத்திற்கு அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லும் பொழுது அந்த துளை மீண்டும் மூடப்பட்டுகிறது. இப்படியே கியாமத் நாள் வரை தொடரும். எப்பொழுது கியாமத் நாள் சமீபம் ஒரு அடையாளம் என்று சொன்னால், உலகத்திலே எந்த பள்ளியிலும் அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் கேட்காது. அந்த சமயம் சிறு துளை பெரு துளையாக ஆகி அந்த சிவர உடைபட்டு கியாமத்தினால் அடையாளமாக இருக்கக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் நம் அனைவர்களை வீட்டிற்கும் என்பதாக ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட நம்ம ஹதீஸ் ஷரீஃப்களிலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, துல்கர்னைன் என்பவர்கள் ஒரு மாபெரும் கொடையாடி. அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே இன்னும் வாழ்கிறார்கள் என்றும் சிலர்கள் கருத்து கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளிலே எல்லோருக்கும் தெரிவிடுவார்கள் என்றும் சில பல ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. அன்பானவர்களே, பல நபிமார்களுடைய வரலாறுகளை, பல நல்லடியார்களுடைய வரலாறுகளை தெரிந்து அவர்களை போன்றுள்ளான வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர்களும் வாழ வைக்க வேண்டும். மேலும் நிறைப்படுத்தத்தோடு சூனம் செல்லக்கூடிய மிக பெரும் தௌஃபீக்கினை ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் வா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.